நித்திரைன்றது வந்து இப்போ பொதுவாக இப்போ ஃபோனுகள் டிவிகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த சனத்துக்கு சரியான நேரத்தில் நித்திரைன்றது எனக்குமே சரியான நேரத்தில் நித்திரைன்றது ஒரு பயங்கர பிரச்சனையாக கிடைக்கும். இதுக்கு இலகு வழியில் ஒரு மசாஜ் செய்ய போகணும். அல்லது இப்போ எங்களால் நாங்கள் இப்போ நான் உங்களை நித்திரை வராதுக்கு நான் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டு உங்களை நான் கூப்பிட்றது போல தானே. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு உதவியை ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது? இப்போ அதிகமாக வீட்டில் இருக்கிற ஆக்கள்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகிட்டாலும் சொல்லி தலைக்கு எண்ணெய் போட்டு கொஞ்சம் என்ன மாதிரி எண்ணெய் இப்போ தானே கண்ட பழைய எண்ணெய் தலைக்கு வைக்க வேணும். இப்போ நவரத்ன ஆயில் பாவிச்சாக்கள் நவரத்ன ஆயிலாக பாவிக்கலாம். மற்ற எங்கள் ஆயுர்வேதத்தில் பழைய எண்ணெய்கள் வச்சுக்கிறார்கள், பழைய எண்ணெயை கொடுக்கலாம். அப்படி பழக்கமில்லாத ஆக்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன பிறப்புலேருந்து என்ன எண்ணெய் வச்சுன்னு வந்துச்சுனமோ அந்த எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணி தலையை பண்ணி கொடுக்கலாம். தலையை தடை தலை மசாஜுக்கு முறைகள் இருக்குது. ஒரு மர்மஸ்தானங்கள் எல்லாம் இருக்குது உடம்புல. ஒரு இது வந்து ஒரு மர்மஸ்தானத்தில் ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று இருக்குது, பின்னுக்கு ஒன்று இருக்குது. எண்ணெயை போட்டு செய்யலாம். செய்து போட்டு ஒவ்வொரு மர்மஸ்தானத்தில் அமர்த்தியான தாழ்ரீடியம் அப்படி ஒன்று இருக்குது. அந்த மர்மஸ்தானங்களை போட்டு அமர்த்தி செய்யண்டு வேறு தலை மசாஜை கொடுத்துட்டு வேறு ஆளுக்கு நெத்திர சாதனாகவே இருக்குது. அதிகமாக தலையில் கை வச்சா ஆருக்கு நெத்திர வரும். தலையில் கை வச்சா ஆருக்கு நெத்திர வரும். தலையை விரடி விட்டால் ஆள் சரி. தலையை விரட வேணும். தலைக்கு ஆறுதல் கொடுக்கணும், தலைக்கு ரிலாக்ஸ் கொடுக்கணும். மற்றபடி டென்ஷன்களை கொடுக்கக்கூடாது. பதட்டங்கள் அதுகள் இருந்தால் ஆளுக்கு நெத்திர வராது. வீட்டில் இருக்க பிரச்சனைகள் இருந்தால் நெத்திர வராது. ஆனால் காலத்தில் பிரச்சனை வரும். அதில் ரிலாக்ஸ் ஆக்க வரும். நெத்திர தான் உடம்பில் அதிகமான வருத்தங்களை இல்லாமல் பண்ணுறது நெத்திர கொள்ளணும் கட்டாயம். இல்லாட்டி விசல் பிடிச்ச மாதிரி ஆக்களுக்கு இருக்கும். 2 நாளைக்கு நெத்திர உள்ளாட்டி ஆளுக்கு இருக்கும். நல்ல நெத்திர உள்ள வேணும். விளக்கெண்ணெய்ன்ற சமானித்திரைக்கு ஆமணக்கெண்ணெய் நெத்திரைக்கு போடுறது பார்க்க பழகினேன். அவருக்கு அது பழகினா செய்யலாம். எங்களுக்கு எங்கள் வைத்தியத்தில் கண்ணுக்கு எண்ணெய் விடுறதும் இருக்குது. கண்ணில் பாத்தி மாதிரி இப்படி உளுத்தமாவை கட்டி போட்டு ஆமணக்கெண்ணெய் கண்ணுக்கு விடுறது இருக்குது. சில பேருக்கு ஆமணக்கெண்ணெய் ஒத்து வராது, கடிச்சு. அப்படி அவருக்கு ஒத்து வரதை பார்த்து டாக்டர் தீர்மானத்தோடு செய்யலாம். நெத்திரை செய்ய பண்ணுறேன். நெத்திரையில் ஆக்கள் தலைக்கு எண்ணெய் வாக்கலாம். ஆயிரம் பிரச்சனை, டென்ஷன், பதட்டம் அப்படி இருக்கிற ஆக்களுக்கு தலைக்கு 7 நாளைக்கு சீரோதாரம் செய்யலாம். தலைக்கு எண்ணெய் கட்டி கூத்து வைக்கலாம். அது செய்யலாம். நல்ல நெத்திரை. சரி, நன்றி.